வணக்கம் நண்பா, எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தளபதி இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சிங்க. போன சனிக்கிழமை நடந்துச்சு, இப்போ ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுச்சு. ஒரு 7-8 நாள் ஆகிடுச்சு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் உங்கள் தளபதி போய் கரூர் போய் பார்க்கல, கரூர் மக்களை போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு அந்த விஷயத்தில் என்னென்ன பின்னாடி பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ ஒரு விஷயங்கள் அப்படின்றது காட்சிகள் மாறிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கரூர் மாவட்ட செயலாளர், கிழக்கு மாவட்ட செயலாளர் பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்தார். எல்லா ஃபேமிலியும் ரொம்ப அன்போடு தான் அவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ எல்லா உதவியும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. நம்ம தளபதியும் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு இனத்தவர்களோட ஃபேமிலிக்கு தளபதி விஜயம் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தார். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு 20 லட்சம் கொடுக்க போகிறாருன்ற தகவல் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது எப்போ தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ தளபதி கையால் தான் அங்கே போயிட்டு கொடுக்க போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் தான். அவர் தான் போய் நேரில் எழுதி போய் கொடுக்க போகிறாரு. ஆனால் எப்போ போகிறாரு அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துட்டு இருந்துச்சு. தளபதி இப்போது ஏன்னா யார்ட்டையும் பேசல, எதுவுமே செய்ய அமைதியாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வர தகவல் என்னென்னா, தளபதி விஜய் தினமுமே மாவட்ட செயலாளர்கள் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காராம். ஸோ ஒரு 18 மாவட்ட செயலாளர்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசிகிட்ருக்காரு. யாரும் தைரியமாக இருங்க, எல்லாருமே தைரியமாக இருங்க, இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம மேலே மக்கள் நிறைய ஆதரவில் தான் இருக்காங்க. ஸோ யாரும் ரொம்ப பேனிக் ஆகாமல் மக்களை போய் சந்திங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கண்டிப்பாக கரூர் வரப்போகிறேன், கரூருக்கு எப்போ வரப்போகிறேன் அப்படின்ட்டு தளபதி விஜய் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிரச்சார கூட்டம் அப்படின்றது ஒரு 2 வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். பஸ் வர பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் கூட பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ கரூருக்கு தளபதி கண்டிப்பாக போக போகிறாரு. அது எப்போ அப்படின்னா இன்னும் 1 அல்லது 2 நாளில், திங்கள் அல்லது செவ்வாய், இந்த 2 நாளுக்குள்ளே தளபதி விஜய் கரூருக்கு கண்டிப்பாக போயிடுவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. அவர் கரூருக்கு போனாலே அந்த ஒரு காட்சிகளே மாறிடுங்க. கண்டிப்பாக அவர் அங்கே போனாலே அந்த ஃபேமிலி தளபதியை பார்த்து அந்த பேசுகிற விதம் உண்மையிலுமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுவாங்க. அது அங்கே போனாலே இங்கே இப்பயே தளபதிக்கு நிறைய அனுதாபம், நிறைய ஆதரவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆதரவை விட இப்போ நிறைய அதோட பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நான் கண்கூடாகவே பார்க்குறேன். நிறைய லேடிஸு, நிறைய பெண்கள் தாங்க நிறைய சப்போர்ட் வந்துட்டுருக்காங்க. ஸோ தளபதிக்கு உமன்ஸ் சப்போர்ட் அப்படின்றது முன்னே இருந்ததோட இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறையவே அதிகரிச்சிருக்கு. ஒரு கரூர் அந்த இடத்துக்கு மட்டும் அவர் போயிட்டாருன்னா பாருங்களேன், அதுக்கப்புறம் அரசியல் களம் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஆதரவுன்றது இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த ஆசை தான் இருந்துட்டு. ஸோ தளபதி அங்கே போகணும், 20 லட்சம் அவர் கையால் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபேமிலியோட ரொம்ப அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.